மதுரை பாண்டிக்கோவில் அருகே உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற மதுரை ஆதீனம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இலங்கையில் தனி நாடு அமைத்து தர வேண்டும் என்பதற்காகத்தான் பிரதமர் மோடியை சந்தித்து வருவதாக கூறினார். கச்சத்தீவை மீட்பதற்கு பிரதமரிடம் கோரிக்கை வைத்து வருவதாகவும் கூறினார். இலங்கையில நம்முடைய தமிழர்களை கொண்டுட்டாங்க. கொன்னது ராஜீவ்காந்தி அரசு. அதனால அந்த நம்ம மோடி அரசு அது அங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் இலங்கை தமிழர்களுக்கு தனி நாடு கிடைக்கணும். அதுக்காக தான் என் இலக்கு. அதுக்காக தான் நான் மோடிஜியை போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்து தனி நாடு அடைஞ்சே தீர்வோம். தமிழர்களுக்கு பாதுகாப்பு வேணும். நம்ம மீனவர்கள்லாம் இப்படி போனதுக்கு காரணமே இந்திரா காந்தி தான் தூக்கி எடுத்து கச்சத்தீவை கொடுத்துருது. கச்சத்தீவை மீட்போம், தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். இலங்கையில் தமிழர்களுக்குன்னு தமிழ்நாடு வேணும். அது தனி நாடு வேணும். அதுக்கு என்ன கேட்கலாம்? இலங்கையில எல்லாம் கேட்குறோம். இங்கே ஒன்றும் வேண்டாம். இதை நான் பேச மாட்டேன். அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி குடிக்காடு கிராமத்தில் குன்னம் வளர்ச்சி மையம் சார்பில் அரியலூர் மாவட்ட அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. ஆண்கள் அணிகளுக்கான இறுதிப் போட்டியை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். பரபரப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பிலாக்குறிச்சி அணி முதலிடத்தை பெற்றது. தைப்பொங்கல் தொடர் விடுமுறையை ஒட்டி நேற்று சுமார் 30,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் குவிந்தனர். மெயினருவி, சினிபால்ஸ் மற்றும் காவிரி ஆற்றில் பல்வேறு இடங்களில் குளித்து மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகள் ஆற்றில் குளித்தும் பரிசல் பயணம் செய்தும் மகிழ்ந்தனர். சாத்தூர் அருகே துலுக்கன்குறிச்சியில் எம்ஜிஆர் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் RK ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் மணிகண்டன், மகளிர் காவல்துறையினருக்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாத நிலையில் பிறகு எப்படி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பார் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று கேள்வி எழுப்பி பேசினார். பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊருக்கு செல்வோரால் கூடலூர் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் முந்தியடித்து பேருந்துகளில் இடம் பிடிக்க சென்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூரில் நடைபெற்ற SDPI கட்சியின் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் தேர்தல் மூலம் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் புதிய மாவட்ட தலைவராக ஏற்கனவே மாவட்ட தலைவராக இருந்த முகமது ரபி, மாவட்ட துணைத் தலைவராக முகமது ஃபாரூக், மாவட்ட பொதுச் செயலாளர்களாக சையது அபுதாஹீர், அப்துல் கனி உள்ளிட்டோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கரூர் மாவட்டம் அரசு காலனி பகுதியில் கரூர் மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற மாபெரும் குதிரை பந்தயத்தை அமைச்சர் B. செந்தில் பாலாஜி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் இதில் முதல் 3 இடங்களில் வெற்றி பெற்ற குதிரை உரிமையாளர்களுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசுத் தொகையை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பூட்டப்பட்ட அறையில் அரசின் விளையாட்டு உபகரணங்கள் உறங்குவதால் விளையாட்டு ஆர்வமுள்ள கிராமத்து இளைஞர்கள் அதிருப்தியடைந்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட நிர்வாகம் உடனடியாக தங்களுக்கு அரசால் இலவசமாக வழங்கப்பட்ட விளையாட்டு உபகரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இளைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் SDPI கட்சியின் புறநகர் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் புறநகர் மாவட்ட தலைவர் MK பீர்மஸ்தான் தலைமையில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு சமத்துவபுரம் அமைத்துக் கொடுப்பது, அம்பை சேரன் மகாதேவி அரசு மருத்துவமனையில் கூடுதல் மருத்துவர்களை நியமனம் செய்வது உள்ளிட்ட 7 முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள காமண்டப்பட்டி பகுதியில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி எருது ஆட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த எருதாட்டத்தில் காளை ஒன்று கூட்டத்திற்குள் புகுந்து ஊர்காவல் படையைச் சேர்ந்த பெண் காவலர் மற்றும் முதியவர் ஒருவரை முட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடும் பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.